ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பாத்வே டு டிஎன்பிசி வித் கௌசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன், எது ஃபாலோ பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், என்னென்னலாம் சோர்ஸஸ்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும், என்ன ஃபாலோ பண்ணுறது, நீனா நிறைய இருக்குது, அதனால் என்ன ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒரு டவுட் இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கலாம். நான் ஸ்டடி வித் தர்ஷினி அவங்களோட யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அவங்களுடைய 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு பிடிஎஃப் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துருவாங்க. அந்த பிடிஎஃப்ஸ் சேவ் பண்ணி வச்சுட்டு அவங்க டீச் பண்ணுற கிளாஸையுமே ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். பிரிண்ட் போட்டும் படிக்கலாம். பட்டு பிரிண்ட் போடணுன்னு நான் போனால் நிறைய செலவாகுது. ஸோ அதனால் நான் கைப்பட தான் எழுதிட்டு இருக்கேன் இப்போலாம். அண்ட் வேறு என்ன சோர்ஸஸ்லாம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் டிஎன்பிசி படிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு பெஸ்ட்டாக இருக்க ஒன்றை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சோர்ஸை லிமிட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஒன்றை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன், இது ஒன்று மட்டும்தான் நான் தொடர்ந்து கவனிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவங்க டீச் பண்ணுறதே ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இவங்க டீச் பண்ணுறதுலேருந்து நிறைய கொஷினில் வருது டிஎன்பிசியில் அப்படின்னு நிறைய வீடியோஸ் இவங்களே ப்ரூஃபோடு போட்டிருப்பாங்க. நான் ரொம்ப நாளாக இவங்களை ஃபாலோ பண்ணுறேன். கரண்ட் அஃபேர்ஸ் 2026 ஜனவரியோடது, அந்த மாதிரி ஃபெப்ரவரி, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ப்ளேலிஸ்ட்டு போட்டு அவங்க போட்டுட்ருப்பாங்க. அவங்க கிளாஸ் போய் நீங்கள் ஒன்ஸ் பார்த்தாலே புரியும், அவங்க எந்தளவுக்கு நல்லா டீச் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து தினமுறை ஜிகே அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அதுலேயுமே அவங்க போடுறதுமே சூப்பராக இருக்கும். இவங்க கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி போடுவாங்க அப்படின்னா 2025ல் பட்ஜெட் என்ன இருந்துச்சு, இல்லை பாலிட்டி, எக்கனாமி, இந்த மாதிரி தனித்தனி சப்ஜெக்ட்டுக்கு அவங்க தொகுத்து போட்டிருப்பாங்க. இவங்களோடதுமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் டேஃபில் டேஃப் C8360 அப்படின்னு இப்போ ஒரு யூடியூப் சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணி அதில் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதுவுமே நல்லாயிருக்கும், போய் பாருங்கள். அண்ட் சுரேஷ் அகாடமியில் நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டெப்த்தாக வேணும், நல்லா அதிகமாக இருக்க மாதிரி, அதாவது நான் குரூப் 1 லெவல் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேர்வு பெட்டகம் அப்படின்ற ஒரு பேஜ் நீங்கள் இருக்க, அது சங்கர் ஐஎஸ் அகாடமியோடன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் வரும். அதில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் வேணுமா, தமிழ் மீடியம் வேணுமா, தனித்தனியாக பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்குமே இருக்கும். ஒரு நாளை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, நிறைய இருக்கும். ஆனால் ஃபுல்லாகவே இந்த இதுன்னு சொல்லி இதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும். இதுவுமே உட்காந்து படித்து நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இதுவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இதெல்லாம் இல்லாமல் இயர் புக்கும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இயர் புக்னால் நிறைய இருக்குது. மனோரமா இயர் புக் இருக்குது. இந்த மாதிரி இயர் புக் நிறைய இருக்குது. அதாவது இந்து, நக்கீரன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் இயர் புக்காக வாங்குறீங்க அப்படின்னா அது இப்போ 2026 இயர் புக்னால் அது 2025 ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் தான் அதில் தொகுத்து கொடுத்துருப்பாங்க. மனோரமா இயர் புக் அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். திரும்பவும் நான் ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், ஏதாவது ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு இது ஓகே, நான் இதை மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட்.